ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களை நீர் பார்க்கும்படியாக வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய வல்லமுள்ள வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனை ஆண்டவரே, உம்முடைய தீர்க்கதரிசி மறைத்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பேசினா எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் ஆண்டவரே. அப்பா விடுதலை ராஜா ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே அவர் மூலமாக நீ பேச போற வார்த்தைகளுக்காக நன்றி. அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடையும் எடுத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருப்பவருக்கே, ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, என் உயிருள்ள நாளெல்லாம் ஒருவருக்கு ஆராதனை. ஆராதனை 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 உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை. உயிரான இயேசுவுக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே, உயிரானவரே, ஒருவருக்கே ஒரு கையில அசைத்து சொல்லுவோமா? ஆராதனை அப்பா, இயேசுவே, இந்த பிராண பிரியரே, ஒருவருக்கே ஆராதனை. உங்க இருக்கைகளை அசைத்து வாய்களை திறந்து அவருக்கு நேராக ஆத்மரே, உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் உயிரானவருக்கே, உயிரான உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் எனக்கும் ஜீவன் தந்திரே. உம்மை ஆராதிப்பதற்காக உம்மையே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உயிர் கைகளை அவருக்கு நேராக அசைத்து ஆராதனை அப்பா, இயேசுவை ஆராதனை. ஒருவருக்கே வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்தி அவருக்கு நேராக ஆத்மரையாரா. இன்னும் ஒரு விஷயம், ஆராதனை ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஒருவருக்கு எனக்கும் ஜீவன் அளித்தீரே. உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனை. உங்கள் சத்தத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து எனக்கும் ஜீவன் அளித்த பிரபுவே, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உமக்கு பாடல் பாடி ஆராதிக்க. என்னையும் தெரிந்து கொண்டீர், ஊழியம் செய்வதற்காக என்னை அழைத்தீர், எங்களை எடுத்தீரே. உம்மை என்னாலும், உம்மை என்னாலும், உம்மை என்னாலும். இன்னும் ஒரு எனக்கு ஜீவன் அளித்தவரே, அவரை நோக்கி பார்த்து ஜீவன் ஆண்டவரே, நீ சொன்னீரே ஆண்டவரே, என்னை ஆராதிக்கும் இடத்தில் உம் பிரசன்னம் உலாவும் என்று. உம் பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவதாக. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என்னாலும் உம்மை ஆராதிப்பேன். விசுவாச அறிக்கையோடு உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே, நித்தியத்தின் பிரபுவே, ஒருவருக்கே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு, நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைக்கு
மனதோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே, முழு மனதோடு நிரந்தரமானவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உம் சன்னதியில் வந்திருக்கிறேன், என்னை நிரப்பும் அப்பா. ஆராதனை நாயகரே, பின் திரும்பேனே, திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே, பின் திரும்பேனே. அவரை நோக்கி பார்த்து உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன். 1000 பேர்களில் சிறந்தவரே, உம் ஒருவரே ஆராதிப்பேன். இந்த ஆராதனை நாயகரே, பின் திரும்பேனே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரன் அவரை நோக்கி பார்த்து எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்களை அரசாளுகிறவரே, ஒருவருக்கே எல்லா ஆராதனையும். இன்னும் ஒரு விசை ஆராதனை நாயகருக்கு. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன். ஆயுள் முடியும் வரை என் உயிர் உள்ள நாளெல்லாம் ஒருவருக்கே ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை நேராக அசைத்து ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகன் நீரே. 1000 பேர்களில் சிறந்தவரே நீரே, ஆராதனை நாயகன் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. எங்கள் விடிவெள்ளியே, விடிவெள்ளியே என்றென்றும் எங்கள் விடிவெள்ளியே, எங்கள் இதயத்தின் பிரியமாயிருப்பவரே, விடிவெள்ளியே எந்த விசுவாசத்தோடு உங்கள் வாய்களை திறந்து சிங்காசனத்தில் வீட்டிற்கும் நம்முடைய ஆள்பவரை நோக்கி பார்த்து ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகன் நீரே. உங்கள் அவையில் மத்தியில் வருவதாக எங்களை பாரும் அப்பா. ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வமே, மாந்தர்கள் போற்றிடும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் முழங்கால் யாவும் முன்பாக
சர்வத்தையும் ஆள்கிறவை நோக்கி பார்த்து எங்கள் ஆராதனை நாயகரே உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, எங்கள் வேந்தரே. ஆராதனை நாயகன் உம் சன்னதியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். நீரே உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். எந்த நிலையிலும் உம்மையே நான் ஆராதிப்பேன். பின் திரும்பேனே, பின் திரும்பேனே உம் சந்நிதியில், உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடப்பேன் ஆண்டவரே. எந்த துன்பமும் எந்த இன்னல்களும் எந்த கஷ்டங்களும் நேரிட்டாலும் என்னை ஆள்பவர் என்னை பாதுகாப்பவை நான் என்றும் ஆராதிப்பேன். பின் திரும்பேனே உம் சந்நிதியில், உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று நடந்திட்டால் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. இந்த வேத பகுதிகளை நாம் தியானிக்கும் பொழுது when we meditate the word of the Lord, நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, what benefit we receive from God, அதுதான் தேவனுடைய வார்த்தை. that is the word of God. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம் Today the given word from God for our எபிரேயர் contemplation, கெழுத நிருபம் 6ஆம் அதிகாரம், letter of Hebrews chapter 6, எபிரேயர் 6 6th அதில் chapter. 14வது வசனங்களை வாழ்த்து சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? To whom this promise has ஒரு given? மெய்யான தேவ மனுஷனுக்கு To கொடுக்கப்பட்டது. the true man of God, அதாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. to Abraham. ஆபிரகாம் சந்ததியாகி நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதில்லை. Generation we fail to inherit the blessings of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், Lord said to Abraham, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றார். surely I will bless thee and multiply thee. அந்த செய்தியினுடைய காரியத்தை பாருங்கள். Look at the news. நிச்சயமாகவே Surely நான் உன்னை என்று சொல்லுகிறார். I will bless you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the word of God? நான் உன்னை என்று சொல்லுகிறார். I, you. வேற யாரும் அதை சொல்லவில்லை. No one can say. நான் உன்னை என்றவர் சொல்லுகிறார். I am கரங்களை you. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. வேற யாராவது ஒருவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. No other can bless you. வழிபோக்கன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Strangers cannot bless you. அல்லது தேவதூதர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Angels cannot bless you. மிகாவேல் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Michael cannot bless காபிரியேல் you. உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Gabriel cannot bless இவர்கள் you. எல்லாரும் யுத்தம் செய்வதற்கும் பாதுகாப்புக்கும் விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்வதற்கும் வருகிறவர்கள். These are the archangels to serve his children. ஆனால் ஆண்டுடைய வசனத்தை பாருங்கள். But look at the word of நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று I சொல்லுகிறார். will bless thee and multiply thee. இந்த வார்த்தையை சற்று தெளிவாய் கவனிங்கள். Listen carefully. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I will bless thee. வேறே ஒருவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை. Need not want somebody to bless. வேறே ஒருவர் வந்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லவில்லை. Need not want somebody to lift up. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது? Why there is no மாதத்திலே there's no சம்பளம் blessings. வருகிறதுனால் ஆசீர்வாதம் அல்ல. Earning money is not blessing. அல்லது வருமானத்தை வாரம் வாரம் வருகிறதுனால் ஆசீர்வாதம் அல்ல. Every week we can get some money. ஆசீர்வாதம் என்கிறது எப்பயுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. Blessings means it comes from God. It will give stable joy. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. say hallelujah. Hallelujah. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். These are the blessings of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லாமல் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Surely I will bless you. ஆதியாகமம் 22:17 சொன்னார். 22:17 of ஆண்டவர் Genesis. சொல்லும்போது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், Lord
said to Abraham, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் பெருக பண்ணுவேன் என்றார். surely I will bless you and I will multiply your generation like the stars of the heaven. அந்த வார்த்தையினுடைய கருப்பொருளை பாருங்கள். Look at the meaning of the நான் word. உன்னை என்று சொல்லுகிறார். I and you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஏதோ ஒரு தரம் அவர் சொல்லவில்லை. Not one time. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் பெருக பண்ணுவேன் என்கிறார். I will multiply your generation like the stars of the heaven. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டு You will be உன்னுடைய blessed. பிள்ளைகள் சாபத்தை பெறக்கூடாது. Your children should not get curses. சாலமோனுடைய சந்ததியை பாருங்கள். Look at the generation of சாலமோனுக்கு Solomon. பிறகு ஆசீர்வாதம் இல்லாமல் போய் After விட்டார்கள். Solomon, no தாவீதை blessings. பாருங்கள். Look at David. தாவீதுக்கு பிறகு தாவீதின் வம்சத்தில் வந்து இயேசுவுக்கு பிறகு ஜனங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போய் விட்டார்கள். After David, there is no blessings. அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் வந்தவர்தான். He came from royal. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாது இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் நான் உன்னை என்று சொன்ன இடத்தில் இருக்கிறாயா என்று பார்க்கிறார். You should remain in the plan of God or not. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of கர்த்தரின் God. ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். The blessings of the Lord will அதனோடு add அவர் to it. வேதனை கொடுக்கிறது இல்லை. He never ஆனால் added அந்த the any ஆசீர்வாதம் sorrows. எப்படி வருகிறது? How it comes. நான் உன்னை என்று சொல்லுகிறார். I and you. நான் தான்பா உன்னை ஆசீர்வதிக்க முடியும். I only bless you. வேற யாரோ ஒருத்தன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. No other can. நான் தான் உனக்கு சகாயம் செய்ய I முடியும். will give favor. நான் தான் உன்னை பாதுகாக்க முடியும். I will protect you. நான் தான் உன்னை பலப்படுத்த முடியும். strengthen you. நான் தான் உன்னை உயர்த்த I முடியும். will lift up you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. அநேக தேவனுடைய மனிதர்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற என்ன காரணம்? What is the reason many servants of God there is no என் blessings in அருமையான their கர்த்தருடைய life? பிள்ளைகளே, Beloved, நிச்சயமாகவே நான் உன்னை என்று சொன்னார். surely I will bless you. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை தகப்பனை விட்டு தன் தாயை விட்டு பிரித்து எடுக்கும் பொழுது When he separate Abraham from his தேவன் family, அவனை அழைத்த பொழுது when he called நீ Abraham, உன் இனத்தையும் உன் ஜாதியையும் உன் ஜனத்தை விட்டு புறப்பட்டு வா என்றார். come out from your generation. ஆதியா 12:1 12 verses நான் 1. உன்னை பெரிய ஜாதி I'll ஆக்குவேன். make the great nation. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. உலகத்தான் பெரிய ஜாதியா இருக்கிறான். Worldly people are be உலகத்தான் great nation. ஐஸ்வர்யவானாய் They இருக்கிறான். are multi- உலகத்தான் people. கோடீஸ்வரனாய் இருக்கிறான். Multi- ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறார்கள். Children of God என்ன in the காரணம்? poverty reason. ஒரே ஒரு காரணம், நீங்கள் அந்த வாக்கை பின்பற்றுவதில்லை. You are not follow the promises அந்த of God. வாக்குக்குரிய பரிசுத்தத்தை நீங்கள் செலுத்துவதில்லை. You are not be in holiness. அந்த வாக்குக்குரிய உண்மைகளை நீங்கள் கவனிப்பதில்லை. You are not faithful. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 12:2 சொன்னார் ஆண்டவர், 12 verses 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make the great nation. நான் உன்னை பெரிய I ஆளாக்குவேன். will make the great. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். Make your name. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Make your சொல்லுங்க name பார்க்கலாம். great. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். These are the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். Where are we? அதனால தான் ஆதியாகமம் 17 அதிகாரம் 5 வசனத்தில் சொன்னார், 17 verses ஒரு 5. மனுஷனுடைய பெரிய விதமான ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. How people claim the blessings of God. 44 அதிகாரம் 8 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. 4 verses 8 says, ஆதியாகமம் 48:4 அதை பின்வருமாறு விளக்குகிறது. 48 verses 4. இந்த ரெண்டு வசனங்களும் தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதை காண்பிக்கிறது. These two words shows the upliftment. ஆதியாகமம் 17 அதிகாரம் 4 வசனம் 5வது வசனம் அழகாய் கூறுகிறது. 17 verses 4 and 5. நன்றாய் கவனிங்கள். தேவன் அவனோடு கூட பேசிக்கொண்டே The சொல்லுகிறார். Lord spoke to him. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:4 தேவன் பேசுகிறார். 48 verses 4. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி How would be the blessings அவர் of சொல்ற, God? நான் உன்னை, I will bless you. நான் உன்னை, I and you. நான் உன்னை. I and you. வேற ஒருத்தனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. No other people உன்னை come. கூப்பிட்டாருன்னு உன்னை தான் ஆசீர்வதிப்பார். The கைகளை Lord தட்டி. called you, he will bless you. இதுதான் சத்தியம். These are the truth. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை I don't bother about others. என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுவார்கள். Others may say ஆனால் like கிறிஸ்து அப்படி சொல்வதில்லை. Christ will not say like உங்களை that. குறித்து கவலை உள்ள ஒரே ஒருவர் He is அவர்தான். concerned about you, sir. அவர் சொல்லுகிறார், He says, நான் உன்னை I ஆசீர்வதிப்பேன். will bless you. நான் உன்னை I will ஆசீர்வதிப்பேன். bless you. நான் தான் ஆசீர்வதிக்க முடியும். I can. பேதுரு வந்து உன்னை ஆசீர்வதிக்க Peter முடியாது. cannot. பவுல் வந்து ஆசீர்வதிக்க Paul முடியாது. cannot. ஸ்தேவான் வந்து ஆசீர்வதிக்க Stephen முடியாது. cannot. இவர்கள் எப்படி ஆசீர்வதிப்பார்களா? How they bless? தேவன் சொல்லுவதை கேட்டு They ஆசீர்வதிப்பார்கள். will hear the blessings from God. ஆமென் and சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. நான் உங்களை எப்படி How ஆசீர்வதிக்கிறேன்? can I bless? அவர் சொல்வதனால ஆசீர்வதிக்கிறேன். Because the Lord says, ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? Where does it come? அவரிடத்திலிருந்து வருகிறது. It comes from God. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச Clap கைத்தட்டு. with faith.
நம்முடைய நினைவுகள் எப்பயுமே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். We should always please through our நம்முடைய சிந்தனைகள் அவருக்கு பிரியமாய் இருக்க Our mind வேண்டும். should please நாம் God. வரும்போது அவருக்கு பிரியமாய் இருக்கிறோமா? We should please in நாம் all போகும்போது பிரியமாய் இருக்கிறோமா? When we go, should நாம் please. வாழும்போது பிரியமாய் இருக்கிறோமா? When we live, please. கொஞ்சத்திலேயாவது பிரியமாய் இருக்கிறோமா? At least in a little. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says என் அருமையான மகனே மகளே, Beloved. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதே. I am a God who bless you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah. to நான் God. உன்னை ஆசீர்வதிக்கிறதே. I am a God என்ன to bless you. விசுவாச கை தட்டு, Clap with faith. கையை நன்றாய் தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். Let us all clap. ஹalleluya. Praise the Lord. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord மோசே இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், said. Moses said to the house மோசே, of Israel, Moses, உன்னை நான் அனுப்புகிறேன். I'm going to send you உம்முடைய ஜனத்தை அழைத்து வரும்படி நான் உன்னை அனுப்புகிறேன். to bring back your நான் people. தான் உன்னை அனுப்புறேன். I am who யாத்திராகமம் sent you. 3:12 பாருங்கள். So 3:12. யோசுவா 1:5 பாருங்கள். Joshua 1 verses 5. தேவன் தான் அதை செய்ய முடியும். The Lord can do. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அவர் தான் செய்ய வேண்டும். He can. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிறது முக்கியமல்ல, Not important to read the word அதில் of God. இருக்கிறதை நாம் பின்பற்ற வேண்டும். Should practice the word of God. இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். these verses. ஏன் நாம் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறோம் Why என்றால், we are நீ lacking இன்னைக்கு இருக்கிறது blessings. நீ பேர் ஆசீர்வாதமே இல்லங்க. These are not blessings, sir. நீ ஜீரோவா தான் இருக்கிற. You are totally zero. ஆசீர்வாதம்னா என்ன What தெரியுமா? is the meaning of நீ blessing? நடந்த ஆசீர்வாதம், When you walk, நீ படுத்த ஆசீர்வாதம், When you lie down, நீ பேசின ஆசீர்வாதம், when you speak, உன் முகத்திலே ஆசீர்வாதம் இருக்கணும். you should expose ஒரு the அல்லேலூயா blessings to your சொல்லுங்களே. face. அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான். Prophet Isaiah said, 44:21 பாருங்கள். 44:21. எத்தனை அழகு நிறைந்த வார்த்தைகள் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். Understand about எரோமியாவின் புத்தகம் 1:5 பாருங்கள். Jeremiah 1 தேவன் எரோமியை பார்த்து நான் உன்னை எதற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். For what purpose the Lord, what purpose the Lord, அதுதான் தேவனுடைய வல்லமைகள். that is the power of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago, Jesus எல்லா came on this earth. சீஷர்களும் அவருக்கு முன்பாக இருந்தார்கள். All the disciples before him, எல்லாரும் கம்முன்னு இருந்தார்கள். they kept silent. இயேசு அரைக்கச்சை கட்டிக்கொண்டு பேதுருவிடத்தில் வருகிறார். Jesus draw near to Peter. அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது என்றான். You should not wash me. அதற்கு தேவன் சொன்ன ஒரே ஒரு பதில், Jesus replied, நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை. if I not wash, there is no portion with கரங்களை me. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் உன்னை If I கழுவாவிட்டால் not wash you, நான் தான் செய்யணும். I should do கரங்களை it. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துவது அவர்தான். to purify, ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பது அவர்தான். to bless. எல்லா சீசலும் இருக்கும் பொழுது Oh, with all நான் உன்னை கழுவாவிட்டால் if I not wash you, என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். you don't have a portion with me. ஆண்டவர் கொடுத்தாதான் பங்கு. If the Lord gives, that is a ஆண்டவர் portion. கொடுத்தாதான் ஆசீர்வாதம். If the Lord gives, that is ஆண்டவர் blessings. கொடுத்தாதான் சந்தோஷம். If the Lord gives, that is நீயே joy. ட்ரை பண்ணா கிடைக்காதுங்க. If you try, you cannot climb. எப்படி ட்ரை பண்ண தெரியுமா? How to try? ஆண்டவரே நீ சொன்னீரே என்னை ஆசீர்வதி. Lord, you said according to your word ஆண்டவர் bless நீ me. சொன்னீரே என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. ஆண்டவர் நீ சொன்னீரே என்னை ஆசீர்வதி. According to your word bless me. யோவான் 13:8 சொல்லுகிறது, John 14:8. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நான் உன்னை கழுவாவிட்டால், Unless I wash you, நான் உன்னை பாதுகாக்காவிட்டால், unless I preserve நான் உன்னை பலப்படுத்தாவிட்டால் Unless I strengthen you, உன்னால் ஒன்றும் செய்துவிட you, you முடியாது. cannot do கைகளை anything. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Let us சே all clap. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to ஹalleluya. God. Praise the Lord. இதுதான் தேவனுடைய வார்த்தைகள். These are the word of God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். Surely I will bless you. நம்முடைய Into the ஆசைதான் clutches. தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடுகிறது. Give up the presence of ஆனா உனக்கு God. ஆசை இருக்கலாம், You may have அவர் desire. சமூகத்தை தேடுகிற ஆசை இருக்க வேண்டும். Seek unto the kingdom of God. ஆனால் அநேகருக்கு பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. The desire of money is the root of all பணம் evil. அவசியம் என்று எபிரேயரில் பவுல் சொன்னார். Money is necessary. தேவைகளுக்கு மிஞ்சி போகும்போது ஆபத்தை முடிகிறது. Meet the needs. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சாலமன் அரசன் சொன்னார். King Solomon அவன் said, ஜீவிய காலத்தில் வெள்ளியை ஒரு பொருட்டாய் he எண்ணவில்லை. doesn't bother about silver in his life. வெள்ளியை ஒரு பொருட்டாய் எண்ணவே He இல்லை. doesn't mind about it. ஆனால் அவன் தான் சொன்னான், He said, ஆண்டவர் எனக்கு தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் I don't வேண்டாம், want poverty and என் riches. படியை எனக்கு அளந்து தாரும். Provide my daily கைகளை wages. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. எனக்கு தேவை எனக்கு கொடுத்தருளும் Provide என்றான். my needs. எனக்கு என்ன தேவை அதை கொடும் என்றான். What is my requirement? என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just saying, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிறது அப்படிப்பட்டது. The blessings of the Lord உன்னை will be ஆசீர்வதிக்க like that. தீர்மானித்து விட்டால் Designed to bless உன்னை you. ஆசீர்வதித்தே தீருவார். He will bless you. ஆனா அதுக்குரிய பாத்திரமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். Be worthy to get the blessings of God. ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரம் இருக்கிறது, சபிக்கப்படுகிற பாத்திரம் There இருக்கிறது. are blessed vessel is there. கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் விற்கப்படுகிற பாத்திரம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது. He who participate the cup of அதை Christ பவுல் is blessed. அப்போஸ்தலன்
அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Paul the apostle என் said, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்விதமா இருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். check your spiritual ஒரு experience. வார ஆசீர்வாதம் இருந்து அடுத்த வாரம் சோர்ந்து போகும்போது அங்க எங்கேயோ நீ தவறி இருக்கிறாய் என்று உனக்கு அது வெளிப்படும். If some setbacks comes, you have to analyze your spiritual life. ஹalleluya. Praise the Lord. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்து The விட்டார். Lord desires to bless you. நிச்சயமாகவே Surely நான் உன்னை, I அதான் and தலைப்பு, you. That is the நான் title. உன்னை, I and you. நான் உன்னை, I and நான் you. உன்னை, I and you. அதான் That is the title. நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், I will bless you. நான் தான் உன்னை நடத்துவேன். I will lead you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நான் இந்த ஊழியத்துக்கு வந்தபோது When I came to this ஆண்டவரை ministry, பார்த்து கேட்ட, ஆண்டவரே I said to God, என்ன போன்னு சொல்லிட்டு You said, "You எனக்கு go." இதுல இருந்து ஒண்ணுமே தெரியாது, I don't know anything நான் about this எப்படி Bible. பிரசங்கம் பண்ணணும்னு How can கேட்டேன். I preach? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Lord said, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றார். I am the Lord, he goes send you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னை நான் தான் அனுப்புறேன், I am the Lord who send அதனால you. நான் உன்னை பேசுவேன். So I'll speak to you. இந்த செய்தி எடுத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை முடித்து நீ இந்த சபையை தாண்டும் போது உன் ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கும். Carry the blessings, go out from the church, you can get your உன்னை blessings. கீழாக்காமல் மேலாக்குவார், He'll be lift up you. உன்னை வாலாக்காமல் He'll தலையாக்குவார். make your head not a tail. வால் சாத்தானுடையது, Tail belong to தலை evil. கிறிஸ்துடையது. Head belong to Christ. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இதுதான் தேவனுடைய These are ஆசீர்வாதங்கள். the blessings of God. இந்த ஆசீர்வாதத்தை தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். He delight to give this blessings அதனால to you. தான் என் மகனே, So my son, என் மகளே, my daughter, நான் உன்னை என்று சொல்லுகிறார். I and you, கழுவினவன் தான் சுத்தமா இருக்க then முடியும். you should be clean. அப்ப கூட அவர்தான் கழுவுகிறார். He should, உன்னை பரிசுத்தப்படுத்தும் அவர்தான். to make you holy. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு நாள் ஆண்டவர் யெகூவுக்கு தரிசனமாகிறார். The Lord appeared himself to Jehu. 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 Kings chapter 1, 16. 2 வாசிப்போமா? 1 and 2. பாஷாவுக்கு விரோதமாக பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அனானியின் அனானியின் குமாரனாகி யெகூவுக்கு உண்டாயி கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்டாகி அவர் நான் உன்னை தூளியிலிருந்து உயர்த்தி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆண்டவர் சொல்றாரு, யெகூவே நான் உன்னை தூளிலிருந்து, அதாவது சாம்பலிலிருந்து, குப்பையிலிருந்து உன்னை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார். I exalted thee out of the dust. அதுதான் தேவன். That is the word of God. உனக்கு வெளிப்படுவாரானால், If the Lord reveals, ஆண்டவரே நான் வறுமையில் இருக்கிறேன், I'm in poverty, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், I'm in struggle, நான் துன்பத்தில் இருக்கிறேன். I'm in suffering. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். One thing I ஆண்டவர் understand. சொன்னார், Lord said, நான் உன்னை தூசியிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்க. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க ஆசீர்வாதம். These are the blessings of God. உன் நிலைமையை அவர் பார்ப்பார். He knows your condition. அவர் தூசியிலிருந்து எடுப்பாராம். Lift up you out of the dust. எளியவனை குப்பையிலிருந்து தூக்கினாராம். Lift up the symbol out நம்ம of the நினைச்சிட்டு dust. இருப்போம், ஆண்டவர் நம்மை உயர்த்துவாரா? We may எல்லா செல்வத்தை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தங்க. When I give up all the blessings, மற்றவங்கள மாதிரி பைபிளை தூக்கிட்டு வருமானத்துக்காக வரல. I am not for coming for wages. எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டுட்டு வெளியே வந்தேன். Kick out all the blessings and came. ஆண்டவர் சொன்னார், Lord said, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் He சொன்னார், said one word. நான் உன்னை ராஜாவாக வைத்திருப்பேன். I'll be make you like a king. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாற மாட்டார். If he promised, he never. எத்தனை பேர் விசுவாசிகள் மாறாதவர் என்று சொல்லி How many believe that he is more தலைமையில கை unchanging? வச்சு ஆண்டவர் நீ மாறாதவர். Lord, you are unchanging. உங்க தலைமையில வலது கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே Lord, நீ மாறாதவர், you are unchanging. எனக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர், You give a promise. என்னை தூசிலிருந்து உயர்த்துகிறவர். Lift up me out of the dust. நான் உன்னை தூசிலிருந்து உயர்த்துறேன்றார். I exalt thee out of the dust. அவரே வந்து அவனை தூக்குறாராம். He alone came. இந்த கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார், So the Lord says நீ to you, சாம்பலில் கிடக்கிறாயோ, are you in dust? நீ உபத்திரவத்தில் கிடக்கிறாயோ, Are you in struggle? நீ பலவீனத்தில் கிடக்கிறாயோ, Are you in weakness? நான் உன்னை தூக்கி I உயர்த்துகிறவர். will exalt thee out of கையை the தட்டி ஒரு அல்லேலூயா dust. சொல்லுங்களேன். Amen. நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். And the Lord he who exalt தூசிலிருந்து you எடுத்து ஆசீர்வதிக்கிறவர். from the dust. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்கிற செய்திகளை அப்படியே வீடுகளில் போய் மாடு தன் வைக்கல தின்னுட்டு அசைவாடுகிறது போல சாயங்காலத்திலேயோ மத்தியானத்திலோ உங்கள் ஓய்வுள்ள நேரத்திலே அதை அப்படியே அசைவாட்டி பாருங்கள். வாயிலே அந்த வார்த்தைகளை அசைவாட உங்கள் வாழ்க்கை ஷார்ப்பா மாறும். In your free time you should remember the word of God. நான் உன்னை I will விடுவிப்பேன். deliver you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி. Let us all glad. அவர் என்ன சொல்றாரு? What does he say? தாவீதே, David, உன்னுடைய ஆபத்திலே என்ன கூப்பிடுவே, time of danger you call unto நான் me. தாண்டா உன்னை விடுவிப்பேன். I will deliver you. அவன் கூட இருந்தெல்லாம் பயங்கரமான பராக்கிரமசாலிங்க. With him many mighty men was there. உறைந்த பனிக்காலத்தில் சிங்கங்களின் வாயை கிழித்தவர்கள், The frozen time they tore the lions. பெலிஸ்தீனுடைய பாளையத்தில் உயிரை பணை வைத்து போய் தண்ணீரை கொண்டு வந்தவர்கள், They get into the camp of the Philistine and இவர்கள்
அவர்களால விடுவிக்க முடியாம they cannot. ஆண்டவர் சொன்னாரு, But the Lord said, கர்த்தர் சொன்னாரு, God said, தாவீதே David, நீ ஆபத்திலே நோக்கி கூப்பிடுவாய், Time of trouble you நான் pray to உன்னை me. விடுவிப்பேன், I will deliver நீ you. என்னை You மகிமைப்படுத்துவாய். will glorify me. கரகோஷத்தை எழுப்பே. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. அதனால தான் சங்கீதம் 81:7 பாருங்கள், நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், At the time of trouble you cry நான் unto me. அவனை I தப்புவிப்பேன். will save him. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நான் உன்னை I will தப்புவிப்பேன். save you. நான் தான்டா I தப்புவிக்கிறேன், will save you. வேற எவனும் தப்புவிக்க மாட்டான். No other can. உதவி செய்கிறவங்க அவர் கொடுத்து உதவி செய்வாங்க. Giving money to help. நாம சாப்பாடு போட்டு அனுப்பிச்சோம் சொல்லிடுவாங்க, Providing food. ஆனா that's சாப்பாட்டை all. போட்டது அவர்ன்றதை மறந்துடுவாங்க. They forget who provide food. நெருக்கத்தில் என்னை நோக்கி The கூப்பிடுவாய், time of danger I நான் cry. உன்னை I தப்புவிப்பேன். will save you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நெருக்கம் வரும் பொழுது Time of trouble. உன்னோடு ஒருவர் A இருக்கிறார், person will be with உன்னை you தப்புவிக்கவே to இருக்கிறார். save you. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெரும் படை இறங்கி விட்டது, A great company. மிகப்பெரிய encountered- படைகள் இறங்கி விட்டது. Very big company. எசேக்கியா ஒரு பக்கம் புலம்புகிறார், Hezekiah prayed. அசிரிய ராஜாக்குடைய பாளையம் இறங்கி விட்டது. The camp of evil. அப்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Word of God came. என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? நான் இந்த அசிரிய ராஜாவின் கைக்கு நான் உங்களை தப்புவிப்பேன், இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் I இருப்பேன். will save you from the hands of this Assyrian and I will be faithful. அசிரியர் பாளையம் பயங்கரமா The இருக்கிறது. camp is very big. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Isaiah 38:6 சொல்லுகிறது, 38:6 நான் உன்னை தப்புவிப்பேன், I will save you. நான் உன்னை I will தப்புவிப்பேன். secure. அவர்தான் தப்புவிப்பார். He can do என் it. அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just saying. என் அன்பு தெய்வ ஜனமே, Children of God. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். How good he is. அதைத்தான் தேவன் எரோமியிடத்தில் சொன்னார். Also to Jeremiah. என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? எரோமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15th chapter. 21 வாசிப்ப முடிக்க போகிறேன். 21. 15:21 நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து ஆ, உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் பாருங்க, என்கிறார். பலவந்தர்னா எப்படி தெரியுமா? 10 பேர் பிடிச்சாலும் அடங்க மாட்டான், அவனை விட்ட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன் என்பது அவன் பேர் பலவந்தன். You know, those who compel, உங்களை அவர் தப்புவிப்பார். he will rescue you. நான் உன்னை, I will. அந்த வசந்த பாருங்கள், Look at the நான் தான்பா இதெல்லாம் செய்யறது. I will do this work. நல்லா கவனிச்சு பாருங்க. Understand? தீர்க்கதரிசனமா சொல்றேன், Let me say the prophet. இதுவரை உன்னை கைது வைத்திருந்து You may understand. சத்துருவின் கட்டுகளை அறுத்து மெய்யாகவே நான் உன்னை விடுவிப்பேன், I will break the clutches of your enemy and I will உன்னை deliver you. தப்புவிப்பேன், I will save you உன்னை and I தப்புவிப்பேன். will rescue. இதுதான் வார்த்தை, These are the word of God. இதுதான் வார்த்தை, These are the word of God. இதுதான் வார்த்தை. These are the word of என் God. அருமையான மகனே மகளே, Son and daughter in நம்முடைய Christ. தேவன் யார் என்று தெரியுமா? Do you know about our நான் உன்னை நடத்துவேன், I will lead you. நான் உன்னை I பாதுகாப்பேன், will save you. நான் உன்னை I will ஆசீர்வதிப்பேன், bless you. நான் உன்னை வாலாக்காமல் I will make தலையாக்குவேன், you head not a tail. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், I will lift up you. நான் உன்னை பலப்படுத்துவேன், I will strengthen நான் you. உனக்கு சகாயம் செய்வேன். give favor. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. நான் உன்னை. I and you. ஒரு நாள் ஆண்டவர் ஏசாயா பார்த்து சொன்னார், Lord said to ஏசாயா Isaiah, நீ பயப்படாதே, fear not. நான் உன்னுடன் இருக்கிறேன். I'll be with you. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 41 10வது வசனங்களை வாசிப்போமா? verses 10. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன்னுடனே ஒரே இருக்கிறேன். நிமிஷம் பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீ பயப்படாதே. Fear thou not. நீங்கள் சொல்லல, நீ இந்துவஜலா Fear not. நீங்க சொல்லணும், நீ பயப்படாதே. Fear thou இன்னைக்கு not. பயம் என்கிற ஒரு பெரிய சாத்தான் அநேகரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். Fear is a weapon of the Satan. 50 வயசாச்சு என்னடி பண்ண போறோம்? 50 years what I'm going to 80 do. வயசாச்சு என்ன பண்ண போறோம்? 80 years. 35 வயசாச்சு என்ன பண்ண போறோம்? 35 years. 60 வயசாச்சு 60 years. பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யல, We not என்ன do பண்ண anything. போறோம்? What we are going இதுதான் to do. புலம்பல், These are the troubles. இதுதான் புலம்பல். These are the என் அருமையான tension. மகனே மகளே, Son and daughter. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. Never leave you nor கரங்களை forsake தட்டி you. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி சே ஹalleluya. கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. பிரியமானவர்களே, Beloved, கிறிஸ்து ஒருவனோடு இல்லாமல் விட்டால், unless Christ with us, நிக்கதோம் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வருகிறான். the night time, ரபி, Rabbi, நீ செய்யற அற்புதத்தை எவனாலும் செய்ய முடியாது. no one can do. தேவன் ஒருவனோடு இல்லாவிட்டால் எவனும் அதை செய்ய முடியாது. Unless God be with us, கைகளை we தட்டி cannot do. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. அல்லேலூயா. Say hallelujah. சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். Oh, the Lord going to bless me. விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. நீ பயப்படாதே, Do not be afraid. நான் உன்னுடனே இருக்கிறேன். For I am with you. திகையாதே, Do not be dismayed. நான் உன் தேவன், I am your God. நான் உனக்கு சகாயம் செய்து strengthen you. உன்னை பலப்படுத்தி, I will help you. கரங்களை தட்டி அப்பாவுக்கு வாசிப்போமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. திகையாதே. நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி. கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்க, நான் தான்டா செய்வேன். I will do it. நான் தான் I செய்வேன். will strengthen you. நான் தான் பண்ணுவேன். I will do நான் தான் I நடத்துவேன். will lead you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கு. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Uphold பலத்த me கரங்களை with my தட்டி. right hand. ஹalleluya. Hallelujah. நம்முடைய நினைவு அங்க தவறுகள் வெளிப்படுத்துகிறது. The Bible reveals our errors. தேவனுடைய மகிமையை நாம் அறியாத இருக்கிறதால நாம் இப்படி எல்லாம் மகிமையை யோசிக்காமல் இருக்கிறோமே என்று அந்த தவறை Because we வெளிப்படுத்துகிறது. do not know the glory of God. நீ கார்ல வரும்போது என்ன பேசுகிறாய்? What you are speaking on நீ the பஸ்ல way. போகும்போது என்ன பேசுகிறாய்? What you are speaking on நீ the சைக்கிள்ல way. போகும்போது என்ன பேசுகிறாய்? When you go by நீ வீட்ல cycle. வேலை செய்யும்போது என்ன பேசுகிறாய்? What you are speaking இவை on the எல்லாவற்றையும் பார்க்கிறது தான் கர்த்தருடைய கண்கள். The eyes of the Lord will roaming அவருக்கு everywhere. மறைவானது ஒன்றுமே There is இல்லை. no hidden thing கரங்களை before தட்டி his தேவனுக்கு eyes. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. விசுவாசத்தோடு 3 அல்லேலூயா சொல்லுமா. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. அதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசி சொன்னான். Hosea the ஓசியா prophet. என்ன சொன்னான்? What does he say? ஓசியாவின் புத்தகம் 11 11th 8 chapter. வாசிப்போமா? 11:8 ஓசியாவின் புத்தகம். எப்பிராயீமே, எபிராயிமே, நான் உன்னை எப்படி கையை கைவிடுவேன்? தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. Say hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Loudly. பாரு, கிட்ட போய் சொல்றாரு தட்டி, எபிராயிமே நான் அங்க பாருங்க, நான் உன்னை எப்படிடா கைவிடுவேன். கைவிடுவேன்? How shall I give up thee? நான் Hi. கைவிடுவேனா? How can I give up thee? ஸ்திரியான விட்டுருவா, Maybe the mother will. பொண்டாட்டி புருஷனை விட்டுருவா, பொண்டாட்டி புருஷனை விட்டுருவா, பிள்ளைங்க தாய் தகப்பனை விட்டுரும். ஆண்டவர் சொன்னார், Lord said, எபிராயிமே Ephraim, நான் உன்னை எப்படி மறப்பேன்? how shall I give thee up? எப்படிடா How கைவிடுவேன்? shall I give thee நான் up? உன்னை எப்படி கைவிடுவேன்? How shall I? தேவனுடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க Man முடியும். cannot find the reason நம்ம of நினைச்சுக்கிட்டு God. இருப்போம். We may think, ஐயா அம்மா சகோதரனே, oh brothers and இன்னைக்கு sisters, நல்லா இருக்கும் பொழுது today we are good. உன்னை தேடி இப்ப 40 பேர் வருவான். 1,000 may come. ஒன்னு தெரியுமா, கொண்டாடும் பொழுது 100 பேர் வந்து கொண்டாடுவான். Time of celebration. ஹலோ 100 will பிரதர், come. ஹலோ சிஸ்டர் பா. Many will join ஆனா நீ together. அழும்போது தனித்து When அழுவாய் you அம்மா. you cry alone. உறவுகள் உன்னை எட்டி உதைத்து தள்ளிவிடும். Relatives will kick you out. எல்லாம் தள்ளிவிடும். Everybody will உன்னிடத்தில் உழைப்பை வாங்கிக் கொள்ளும். get benefits. உன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும். Get everything from you. ஆனால் ஏமாந்து நிற்கும் பொழுது When you நீ அழும்போது தனியா அழுவே. when you cry miserably, அப்பா, you cry alone. ஏசையா, Jesus, என் நிலைமைய பாருயா, look at my condition, my நீ Lord. தனித்து அழுவாய். You will cry alone. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், Immediately the Lord இன்னைக்கு will நிறைய respond. தாய்மார்கள் Many mothers பிள்ளைகளை யோசிக்கிறார்கள், worried about their children, குடும்பத்தை worried யோசிக்கிறார்கள். about their family. எபிராயிமே, Ephraim, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? how shall I give up thee? நான் உன்னை எப்படி How கைவிடுவேன்? shall I give up thee வாசிக்க up? கேட்கலாம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? கையை தட்டி ஒரு அலலியா சொல்லுங்கள். Amen. நாம் நலம் இருக்கும் பொழுது When we good, நலனை விசாரிக்க 40 பேர் வருவான். 40 people will come. நலன் தப்பும் பொழுது When some setbacks தனித்து comes, அழுவாய். you will be alone. நீ தனித்து அழுவாய். You will be alone. ஐயோ, எனக்கு யாரும் இல்லை, Oh, there is no one for என்னை me. கைவிட்டு I விட்டார்களே. am forsaken. என் அருமையானவர்களே, Children of God. என் அன்பு தெய்வச்சனமே, Children of God. ஒன்றை மனதில் வைத்துக் Want to கொள்ளுங்கள். keep it in your mind. ஓசியா சொன்னான், Hosea said, எபிராயிமே, Ephraim, நான் உன்னை எப்படி எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை எப்படி செபோயமை போல வைப்பேன்? ஆ, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, ஆ, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆ. நமக்கு பொங்குதான் அவருக்கு. kindled it விட்டுற together. மாட்டாருங்க, He never give up. விட்டுற sir. மாட்டாருங்க. Never allow கையை you. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. வலத்த கைகளை தொட்டு Lovely. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Just saying. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக் Take a கொள்ளுங்கள். decision today. இயேசு சொன்னார், Jesus said, நான் உன்னை கைவிடுவதில்லை, I will never forsake you. நான் உன்னை நிச்சயமாய் Surely I ஆசீர்வதிப்பேன், will bless you. நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Surely I will bless எழுந்து you. நிற்பீர்களா? Let us all stand. எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு Everyone எழுந்திருங்கள். let's stand. ஆண்டவரே, Lord, உமக்கு நேராக நான் I'm நிற்கிறேன். standing before you. நீர் எனக்கு வாக்கு You give a கொடுத்திருக்கிறீர். promise to me. நிச்சயமாகவே Surely நான் உன்னை ஆசீர்வதிக்கவே I ஆசீர்வதிப்பேன் will bless you. என்று You சொல்லியிருக்கிறீரப்பா. already said, என்னை ஆசீர்வதியும் அப்பா, bless me, Lord. என்னை கனப்படுத்தும் அப்பா Honor me, Lord. என்று சொல்லி பாருங்கள். Say unto அவர் Jesus, உங்களை கைவிடவே He will மாட்டார். never ever forsake you. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? அப்படி நின்ற வண்ணமாக While we stand, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் Isaiah 45, எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். turn your pages. ஏசாயா 45. 45, என் அருமையான மகனே மகளே, 45
45. அது 4வது வசனத்தை முத்தம் செய்யுங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்த தாழ்பால் உடைக்க போற இன்னைக்கு. உடைப்பாரியா? நாக்க கடிச்சுக்கிட்டு சொல்றேன் நான். He will break all the உடைப்பாரியா? bars of iron. விசுவாசிக்கிறியா? Do you believe that? விசுவாசிக்கிறியா? Do you believe that? வெண்கல கதவுகளை உடைத்து நல்லா கவனிக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து. அவர் கோபத்துல முறிக்கிறாராம். ஒருவேளை சாவி தொலைச்சாரம் தெரியாது, அப்படி முடிச்சு போடுவாராம், உடைச்சு போட்டு வரான். Break the bar of iron. வெண்கல தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை, ஒளிப்பிடத்திலும் பலிபிடத்தில் வைத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. ஒரு அல்லேலூயா. நான் தான் எல்லாம் செய்கிறவன். வாசிக்கலாம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படியே பைபிளை கீழே வச்சு, ஆண்டவரே நெத்த விட்டு காட்டுங்க ஆண்டவரே, நான் உம்முடையவன் என்று எழுதும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தினவர்கள் அப்படி இருக்கும் இடத்தை விட்டு எனக்கு முன்பாக நகர்ந்து வருவீர்கள். உங்கள் நெற்றில் அவர் எழுதும்படி நான் ஜெபிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலை பார்த்து சொன்னார், எசேக்கியேல் பெருமூச்சு விட்டு அழுகிறோட நெற்றிலே அடையாளத்தை போடு என்றார். உங்கள் ஒவ்வொரு நெற்றிலும் ஒரு அடையாளத்தை போடும்படி நான் ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்காக நெத்திலே அடையாளத்தை போடும்படி ஜெபிக்க போகிறேன். என்ன அடையாளம் தெரியுமா? நீ ஐஸ்வரியவான் என்கிற அடையாளம். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் அடையாளம். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற அடையாளத்தோடு புறப்படுவாய். நீ தொடுவதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க பெருகுவேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நான் உன்னை என்று ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் ராஜா ஆண்டவரே, நான் பெயரிட்டு அழைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பெயரிட்டு அழைத்ததற்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, அப்பா நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே. நான் உனது ஆண்டவர் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தகப்பனே, அப்பா நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையும் ஆண்டவரே, துன்பங்களையும் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பதிலாக இன்றைக்கு நீர் ஆண்டவரே அப்பா எபிராமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. மனுஷர்கள் எங்களை கைவிட்டார் ஆண்டவரே, ஆனால் என் தேவனாய் கர்த்தர் ஒரு காலம் எங்களை ஆண்டவரே கைவிடாத நேசராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாலை முறித்து ஒளிபடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லா பொக்கிஷங்களும் எடுத்து கொடுக்கிறவரே ஆண்டவரே, ஏபி சபையில் இருக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை காட்டிலும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரே பெயரிட்டு அழைத்த ஆண்டவரே நாமத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே தரித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பேர் நெற்றியிலும் ஆண்டவரே நாமத்தை தரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே, அத்தனை வாக்குகளும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக ஆண்டவரே நான் உன்னோட கூட இருப்பேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா நீ என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. என் சபையோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை மக்களோடு என் தேவன் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் நீ கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாங்கள் ஆண்டவரே நிச்சயமாய் காண்போம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை ஆண்டவரே நிரூபித்து காட்டுவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பு நிறைந்த தெய்வகுமாரனே, நீர் ஆசீர்வதிக்காமல் போனால் யாரப்பா எங்களை ஆசீர்வதிக்கும்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். என் மக்கள் பெயர் பெருமைப்படுத்தப்படட்டும், தேசத்தில் பெருமைப்படுத்தப்படட்டும். இனி இவர்கள் ஒருவர் கூட தரித்திரத்தை பார்க்க கூடாது, ஒருவர் கூட வியாதியா இருக்க கூடாது, ஒருவர் கூட மரணத்தை சந்திக்க கூடாது. என் சொந்த கண்களால் நான் பார்க்க வேண்டும், அந்நிய கண்கள் இல்லை. மனதார ஜெபிக்கிறேன். என்னை நேசிக்கும் என் ஜனங்கள், என்னை நேசிக்கிற ஒவ்வொருவரையும், உண்மையாய் நேசிக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதி. வறுமை விலகட்டும்,
Remove the poverty. சஞ்சலங்கள் விலகட்டும், Remove the suffering. தவிப்பு விலகட்டும். Remove the longings. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்றே He said, whatever நீர் you அப்படியே said, ஆசீர்வதியும். and bless them. உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தட்டும். Reveal your mercy. ஆசீர்வதியும். Bless. மனதாரே With my heart. என் நெஞ்சில் கை வைத்து ஜெபிக்கிறேன். I place my என் hand மக்களை on my heart. I ஆசீர்வதியும். bless my people. இயேசுவின் மூலம் பிதாவே. Jesus we pray. ஆமென்.